4 மாதங்களாக தயாரிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அன்று டெல்லியிலே வெளியிட்டோம். அதை தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் என்று சொன்னார். அவருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மறந்துவிட்டது என்று டெல்லியில் சொல்றாங்க. மார்ச் மாதம் 30ஆம் தேதி தான் அந்த அறிக்கையை தயாரிப்பதற்கு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையிலே குழுவை அமைத்தார்கள். 14 நாட்களில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 14 நாட்களில் 15 லட்சம் பரிந்துரைகளை நாங்கள் பரிசீலித்தாக சொல்றாங்க. அதற்கு கின்னஸ் புக்கில் அவர்களுக்கு இடம் தர வேண்டும். எப்படி 14 நாட்களிலே 15 லட்சம் பரிந்துரைகளை பரிந்துரை செய்தார்கள் என்பது அவர்கள் தான் விளக்க வேண்டும். தேர்தல் அறிக்கையினுடைய முக்கிய அறிவிப்புகளை நான் பார்த்தேன். அரசினுடைய நடப்பு திட்டங்களை புதிய திட்டங்களாக புதிய அறிவிப்புகளாக சொல்லியிருக்கிறார்களே ஒழிய புதித அறிவிப்புகள் புதிய பாதை ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. சில உதாரணங்களை சொல்கிறேன். இந்தியாவில் ஏழ்மை ஏறத்தாழ அகன்று விட்டது என்று நீத்தி ஆயோக் குறிப்பிடுகிறது. 5% மக்கள் தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் என்று நீத்தி ஆயோகுடைய தலைமை செயல் அதிகாரி பீற்றிக் கொள்கிறார். 5 கோடி மக்கள் தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தால் ஏன் 80 கோடி மக்களுக்கு ஏறத்தாழ 16 முதல் 20 கோடி குடும்பங்களுக்கு ஏன் 5 ஆண்டுகளுக்கு இலவச ரேஷனாக 5 கிலோ அரிசி அல்லது 5 கிலோ கோதுமை தர வேண்டும்? தருவதை நான் வரவேற்கிறேன். ஆனால் தருவது எதை காட்டுகிறது? இன்னும் ஏழ்மை இருக்கிறது. அத்தனை குடும்பங்களும் ஏழைகள் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் 5% தான் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் வன்மையாக நிராகரிக்கிறோம். ஏழ்மை இருக்கிறது. கணிசமான எண்ணிக்கையிலே ஏழ்மை இருக்கிறது. அதற்கு ஜாதி வாரி பொருளாதார கணக்கு எடுப்பு நடத்தால்தான் சோஷியோ economic and caste census நடத்தினால்தான் அதனுடைய உண்மை தொகையை உண்மை எண்ணை கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது சொல்றாங்க, எல்லா வீடுகளுக்கும் கேஸ் எரிவாயு சமையலுக்கான எரிவாயு பைப்பு மூலமாக அனுப்புவாங்களாம். இதை விட ஒரு வேடிக்கை இருக்க முடியாது. அதாவது இதை அறிவித்தவர்கள் இந்தியாவின் ஊரக பகுதிகளில் சாலை மார்க்கத்தில் சென்றதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லா ஊர்களுக்கும் குழாய் மூலமாக தண்ணீரே வரல. எல்லா ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் குழாய் மூலமாக தண்ணீரே வராத நேரத்தில் குழாய் மூலமாக எரிவாயு வருமா? உஜ்வாலா திட்டம்னு இலவச ஸ்டவ் அடுப்பு தந்தேன் என்று சொல்கிறார்கள். அதை வாங்கி வச்சிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. 30 நாட்களுக்கு ஒரு சிலிண்டர் தேவை அல்லது 40 நாளுக்கு ஒரு சிலிண்டர் தேவைன்னா ஆண்டுக்கு 9 முதல் 12 சிலிண்டரை ஒரு குடும்பம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்று சராசரி அகில இந்திய அளவில் உஜ்வாலா திட்டத்தின் கீழே
பயன்பெற்றவர்கள் உபயோகிப்பது 3.7 சிலிண்டர் தான். 3.7 சிலிண்டர். இது அரசனுடைய கணக்கு. பல மாதங்களில் சிலிண்டரை பயன்படுத்துவதே கிடையாது. காரணம், இன்று சிலிண்டர் விலை 1150 1200க்கு உயர்ந்து விட்டது. ஏதோ விசேஷ நாட்களில் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலிண்டர் வாங்கினா 4 மாதம் 5 மாதம் வைத்துக் கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நான் குழாய் மூலமாக எல்லா வீடுகளுக்கும் சமையல் எரிவாயுவை அனுப்புகிறேன் என்று சொல்வது மிகப்பெரிய வேடிக்கை. அவர்கள் இந்தி மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் ஜும்லா, வேடிக்கை. அப்புறம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க, 4 கோடி இலவச வீடுகளை கட்டி முடித்து விட்டார்களாம். இன்னும் 3 கோடி வீடுகளை கட்டப் போகிறேன் என்று அறிவிக்கிறாங்க. 4 கோடி வீடுகளை இந்தியாவில் தானே கட்டியிருக்க முடியும், ஆகாயத்தில் கட்ட முடியாதுல்ல. இந்தியாவில் 766 மாவட்டங்கள் இருக்கிறது. அதிலே சிவகங்கை ஒன்று. ஆக சராசரியாக பார்த்தால் 4 கோடி வீடுகளை கட்டியிருந்தால் சராசரியாக என்னுடைய கணக்குப்படி 52,000 வீடுகளை ஒரு மாவட்டத்தில் கட்டியிருக்கோம். சிவகங்கை மாவட்டத்தில் எங்கே 50,000 கோடி வீடு கட்டியிருக்காங்க காட்டட்டும். புதுக்கோட்டையில் எங்கே கட்டியிருக்காங்க காட்டட்டும். இதெல்லாம் கணக்கில் கட்டியதாக எழுதி விடுவார்கள், கட்டணம் இல்லை. 4வது அறிவிப்பு, நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே பெண்களுக்கான 3% 3/1 ஒதுக்கீடு என்பதை அமலுக்கு கொண்டு வருவோம். அமலுக்கு கொண்டு வாங்கன்னா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நாடாளுமன்றத்தில் என்ன சட்டம் நிறைவேற்றியிருக்கீங்க? 2024 தேர்தலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய மக்கள் கணக்கெடுப்பு, சென்சஸ், அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன், தொகுதி வரையறை செய்து முடித்த பிறகுதான் இந்த சட்டம் அமலுக்கு வரும் என்று சட்டத்தில் இருக்கு. 2024 தேர்தல் இப்போ தான் நடக்குது. மக்கள் கணக்கெடுப்பு எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியலை, அறிவிக்கலை. மக்கள் கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்குகள்லாம் வருவதுக்கு 2 ஆண்டுகள் ஆகும், 3 ஆண்டுகள் ஆகும். அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன், தொகுதி வரையறை. கடந்த முறை தொகுதி வரையறை முடிவதற்கு 3-4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தொகுதி வரையறை நடந்து அந்த இறுதி பரிந்துரை வருவதற்கு இன்னொரு 4-5 வருஷம் ஆகும். ஆக 2024 6-7 வருஷம் கணக்கு போட்டிங்கன்னா 2030 வரைக்கும் இது அமலுக்கு வராது. அதுக்கு இடையில 2029 ஒரு தேர்தல் நடந்தது. இந்த சட்டத்தில் மோசமான ஷரத்துக்கள் 3 தான். அதை நீக்கிவிட்டால் உடனடியாக இது அமலுக்கு வரும். அடுத்த சட்டமன்ற தேர்தல் எந்த மாநிலத்திலே நடந்தாலும், அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் அமலுக்கு வரும். ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே இந்த 3 விஷமத்தனமான ஷரத்துக்களை சேர்த்து இன்னும் 6-7-8 ஆண்டுகளுக்கு இந்த ஒதுக்கீடு, பெண்களுக்கான சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஒதுக்கீடு என்பதை ஒத்தி போட்டிருக்கிறார்கள் என்று அன்றும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டினோம், இன்றும் குற்றம் சாட்டுகிறேன். 5வது, விளைபொருள்களுக்கு, விவசாய விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச விலை நியாயமாக நிர்ணயம் செய்வோம். இது என்னது? எப்பவும் சொல்கிறது தானே. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் சொல்கிறது தானே. இதில் என்ன புதிய சிந்தனை?
எங்கள் தேர்தல் அறிக்கையிலே புதிய சிந்தனை. சுவாமிநாதன் கமிஷனுடைய அறிக்கையின்படி அதை ஆராய்ந்து குறைந்தபட்ச விலையை நிர்ணயிப்பது ஒரு சுதந்திரமான கமிஷன் என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அந்த சுதந்திரமான கமிஷன் பரிந்துரை செய்த விலைகளை அரசு மாற்ற முடியாது. அந்த கமிஷனுடைய பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்துவோம். நாங்கள் செயல்படுத்துவதற்கு கடமைப்பட்டவர்கள். அந்த விலையை பெறுவதற்கு விவசாயிகள் உரிமை பெற்றவர்கள் என்று லீகல் கேரண்டி, சட்டபூர்வமான உறுதிமொழியை அந்த சட்டத்திலே சேர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இது புது சிந்தனை. பழைய பல்லவியை பாடுவது புதிய சிந்தனை அல்ல. ஆறாவது, எல்லா ஊர்களுக்கும் புல்லட் ட்ரெயின் ஓட்ட போறேன்னு அறிவிக்கிறாங்க. கிழக்கு, மேற்கு, தெற்கில் எல்லாம் புல்லட் ட்ரெயின். ஒரு புல்லட் ட்ரெயின் இன்னும் ஓடலை. அகமதாபாத்துக்கு மும்பைக்கு இடையில ஒரு புல்லட் ட்ரெயின். அதனுடைய முதலீடு இன்றைய கணிப்பு எதிர்காலத்தில் கூடலாம். 1,10,000 கோடி ரூபாய். 1,10,000 கோடி ரூபாய். ஒரு ரயிலுக்கு 1,10,000 கோடி ரூபாய். மும்பை, அகமதாபாத் பெரிய பணக்காரர்களுக்கு விமானத்தில் போகிறதுக்கு ரொம்ப அசௌரியமாக இருக்குது. விமான நிலையத்துக்கு 2 மணி நேரம் முன்னாடி போகணும். அங்கே சோதனை எல்லாம் இருக்கு என்பதற்காக ரயிலில் போனால் சோதனையெல்லாம் கிடையாது. ரயில் புறப்படுவதற்கு 5 நிமிடம் முன்னாள் போதும் என்று அவர்கள் வசதிக்காக ஒரு புல்லட் ட்ரெயினுக்கு 1,10,000 கோடி ரூபாய். இதில் பெருமளவு ஜப்பான் அரசிடமிருந்து கடன் வாங்கியிருக்கிறார்கள். இப்போ கிழக்கில், மேற்கில், தெற்கில் எல்லாம் நான் புல்லட் ட்ரெயின் ஓட்ட போகிறேன்னா எப்போ ஓட்ட போகிறீங்க? என்ன முதலீடு? பணம் இருக்கிறதா? கடன் வாங்க போகிறீர்களா? ஜப்பான் அரசு கடன் தர ஒப்புதல் தந்திருக்கிறதா? இந்த கேள்விகள்லாம் எழுதில்ல. இப்போ ஆன்டி கொலிஷன் டிவைஸ் கவச் அதை கண்டுபிடிச்சு 10-12 வருஷம் ஆச்சு. அதை பொருத்தினாலே ஒரு ரயில் இன்னொரு ரயிலில் மோதாது. அந்த லோக்கோ இன்ஜினில் பொருத்தம். இந்த ரயிலுடைய இன்ஜினில் அந்த ரயிலுடைய இன்ஜினில் பொருத்தம். இது வரைக்கும் 1,10,000 கோடி ரூபாய் ஒரு புல்லட் ட்ரெயின் அகமதாபாத் மும்பைக்கு இடையே செல்லக்கூடிய ஒரு புல்லட் ட்ரெயினில் செலவழிக்க அந்த அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் 13,169 பயணியர்கள் ரயில்கள் இருக்கின்றன. 13,169 பேசஞ்சர் ரயில். அந்த 13,169 பேசஞ்சர் ரயிலில் வெறும் 63 இன்ஜினுக்கு தான் இதை பொருத்தி இருக்கிறாங்க. 63 இன்ஜின்களுக்கு. 63 ரயில்களுக்கு இந்த ஆன்டி கொலிஷன் டிவைஸை பொருத்திவிட்டு 1,10,000 கோடி ரூபாய் ஒரு ரயிலுக்கு செலவழிக்கிறார்கள் என்றால் யாருக்காக இந்த அரசு இருக்கிறது? சாதாரண ரயில் பயணிகளுக்காக இந்த அரசு இல்லை. பெரும் பணக்காரர்களுக்காக இந்த அரசு இருக்கிறது என்ற எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை இந்த சான்றாக நான் சொல்கிறேன். இந்தியாவில் உள்ள அனைத்து ரயில்வே நிலையங்களிலேயும் 134 ரயில்வே நிலையங்களில் தான் இந்த ஆன்டி கொலிஷன் டிவைஸ் உடைய இன்னொரு இயந்திரம் பொருத்தப்பட்டிருக்கிறது. வெறும் 134 ரயில்வே ஸ்டேஷன்களில். இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் பல ஆயிரம் ரயில்வே ஸ்டேஷன்கள் இருப்பாங்க. வெறும் 134 ரயில்வே ஸ்டேஷனில் தான் இது பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் குறைந்தபட்ச வேலை, குறைந்தபட்ச ஊதியம், அதை மறுபரிசீலனை செய்வோம். இது என்ன புதுசு?
ஒவ்வொரு அரசும் இதைத்தான் சொல்லுது. நாங்கள் இந்த ஆய்வு செய்வோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. நாடு முழுவதும் குறைந்தபட்ச ஊதியம் நாளுக்கு 400 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறோம். அதே தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே நாள் சம்பளம் 400 ரூபாய். எது குறைந்தபட்ச நாள் ஊதியமோ அதைத்தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு அறிவித்திருக்கிறோம். ஆக இனி எங்கள் அரசு வந்தால் யார் எந்த வேலையை செய்தாலும் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு நாளைக்கு 400 ரூபாய் தர வேண்டும் என்பது எங்கள் கருத்து. குறு சிறு தொழில்களுக்கு கடன் வழங்குவோம். இது என்னது? எல்லா வருஷத்துலையும் எல்லா அரசுகளும் சொல்றது தானே. குறு சிறு தொழில்களுக்கு புதிய திட்டம் என்ன? நாங்கள் சொல்லியிருக்கிறோம், குறு சிறு தொழில்கள் பல நசிந்து போய்விட்டன. பணமதிப்பு இழப்பில் பல்லாயிரம் குறு சிறு தொழில்கள் நலிந்து விட்டன, நசிந்து விட்டன. கொரோனா காலத்தில் எஞ்சியிருந்த தொழில்கள் பெரும்பகுதி மூடப்பட்டு விட்டன. இன்னைக்கு குறு சிறு தொழில்களுக்கு கடன் வழங்குவதற்கு தேச உடைமையாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் பெரிய வங்கிகள் தயாராக இல்லை. ஆகவே முதலீடு இல்லாமல் எப்படி மூடிய தொழிலை தொடங்குவார்கள்? முதலீடு இல்லாமல் புதிய தொழிலை எப்படி தொடங்குவார்கள்? அவர்கள் கடன் வாங்க வேண்டும் என்றால் NBFC, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்ல தான் கடன் வாங்குறாங்க. வங்கி கடன் கொடுப்பது கிடையாது. ஆக NBFCல கடன் வாங்கினா இன்னைக்கு வட்டி விகிதம் 14% 17% தரும். தேசோடயமாக்கப்பட்ட வங்கி கடன் தந்திருந்தால் 9-10க்கு வாங்கியிருக்கலாம். இது 13 முதல் 17% வட்டியை தருகிறார்கள். ஆகவேதான் குறு சிறு தொழில்கள் தழைக்கவில்லை, மூடப்பட்ட தொழில்கள் தொடங்கப்படவில்லை. இதை புரியாமல் நாங்கள் குறு சிறு தொழில்களுக்கு கடன் தருகிறோம் என்றால் எந்த வட்டியில கடன் தருவீர்கள், எவ்வளவு கடன் தருவீர்கள், அதை சொல்லலை. இறுதியாக கல்வி கடனை ரத்து செய்ய முடியாது என்று பாரதிய ஜனதா கட்சி பேசுகிறது. ஏன் முடியாது? இன்று மொத்த நிலுவையிலே உள்ள கல்வி கடன் 11,122 கோடி. அதில் 4,124 கோடி கல்வி கடன் NPA, நான் பெர்ஃபார்மிங் ஆசெட், வரா கடனாக இருக்கிறது. 4,124 கோடியை தள்ளுபடி செய்ய முடியாதா? 11,122 கோடியை தள்ளுபடி செய்ய முடியாதா? கடந்த 9 ஆண்டுகளிலே பெருமுதலாளிகள் வங்கியிலே வாங்கிய கடன்களை எல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு தள்ளுபடி செய்யவில்லையா? பட்டியலை படிக்கிறேன். 2014-15 வந்தது 9 வருஷம், 2022-23 முடிய 1, 2, 3ன்னு படிக்கிறேன். 9 தொகையை படிக்கிறேன். முதல் ஆண்டு 49,018 கோடி ரூபாய், இரண்டாவது ஆண்டு 57,585 கோடி ரூபாய், மூன்றாவது ஆண்டு 81,683 கோடி ரூபாய், நான்காவது ஆண்டு 1,28,229 கோடி ரூபாய், ஐந்தாவது ஆண்டு 1,83,202 கோடி ரூபாய், ஆறாவது ஆண்டு 1,75,877 கோடி ரூபாய்,
ஏழாவது ஆண்டு 1,31,894 கோடி ரூபாய். எட்டாவது ஆண்டு 1,15,536 கோடி ரூபாய். ஒன்பதாவது ஆண்டு 1,18,950 கோடி ரூபாய். கூட்டுத்தொகை என்ன தெரியுமா? 10,41,974 கோடி ரூபாயை வங்கிகளிடமிருந்து கடன் வாங்கிய யார் வாங்குவார்? பெருமுதலாளிகள் அதை ரத்து செய்திருக்கிறார். 10,41,000 கோடி ரூபாய் கடனை ரத்து செய்ய முடியும் என்றால் ஏன் கல்வி கடனை ரத்து செய்ய முடியாது? இறுதியாக 2 பெரிய ஆபத்துகள் காத்திருக்கின்றன என்று நான் பேசி வருகிறேன். நேற்று வெளியான என்னுடைய கட்டுரையில் ஆங்கிலம் மற்றும் 10 இந்திய மொழிகளிலே வெளிவரக்கூடிய கட்டுரையிலே இதை சுட்டி காட்டியிருக்கிறேன். நேற்று காரைக்குடி பொதுக்கூட்டத்திலே இதை குறிப்பிட்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு, சகிப்புத்தன்மைக்கு, சகவாழ்வுக்கு, மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஒன்று ஒரு நாடு ஒரு தேர்தல், இன்னொன்று பொது சிவில் சட்டம், பொது சிவில் கோட். இந்த இரண்டும் பேராபத்து, மக்களை பிளந்துவிடும், இந்திய நாட்டை சர்வாதிகார பாதையிலே அழைத்து சென்றுவிடும். ஒரு கட்சிதான் நிலைத்திருக்கும், மற்ற கட்சிகளெல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் என்று நான் எச்சரித்தேன். மீண்டும் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நாடு ஒரு தேர்தலை அமல் செய்வோம், பொது சிவில் சட்டத்தை அமல் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிகுந்த எச்சரிக்கையாக மக்கள் வாக்களிக்க வேண்டும். நான் சொன்னது பலித்திருக்கிறது. இந்த 2 தான் அவர்களுக்கு சர்வாதிகார பாதையிலே இந்தியாவை அழைத்து செல்வதற்கு வழிகோலுவது. மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த தேர்தல் அறிக்கை, பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை நிராகரித்து பாரதிய ஜனதா கட்சியையும் நிராகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அரைத்த மாவையே அரைத்திருக்கிறார்கள். அரைத்த மாவு சுவைக்கவில்லை. அரைத்த மாவில் இட்லியும் செய்ய முடியாது, தோசையும் செய்ய முடியாது. அரைத்த மாவை அரைத்து மீண்டும் பரிமாறினால் அதை எப்படி ருசிப்பது, சுவைப்பது? இதை நாங்கள் இந்திய மக்கள் நிராகரிப்பார்கள். நல்லா செய்யட்டும். தமிழ் செம்மொழிக்கு 74 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதில் எத்தனை திருவள்ளுவர் உலக கலாச்சார மையத்தை அமைக்கப் போகிறார்கள்? வழக்குழிந்த சமஸ்கிருதத்துக்கு, அதுவும் செம்மொழி தான், நான் இல்லைன்னு சொல்லுறேன், செம்மொழி, ஆனால் வழக்கொழிந்த மொழி, 1500 கோடி ரூபாய். வாழுகின்ற தமிழ் மொழிக்கு, தமிழ் செம்மொழிக்கு 74 கோடி ரூபாய். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.